வணக்கம் சார், என் பேர் நாகராஜ். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். திருவள்ளூரில் கீழ்ச்சிரன்ற வில்லேஜ்லேருந்து வரேன். எவ்வளோ டாக்டர் பார்த்துட்டேன், எனக்கு எங்கேயுமே செட் ஆகலை. 0% தான் ரிசல்ட் எல்லா இடத்துலையும். அதனால் சிபி சாரை நான் எப்படின்னா, நான் யூடியூப்பில் லாஸ்ட் ஆப்ஷனை தான் ஸ்கால் பண்ணினே இருந்ததில் சிபி சார்து வீடியோ வந்தது. சரி, நான் அதை பார்த்தேன். சரி போகலாமா வேணாமா, இதுவே நம்பலை நான். சரி ஃபஸ்ட் செக்ஷன் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேன். வந்ததில் ஃபஸ்ட் செக்ஷன்லேயே எனக்கு 80% கைத்து வலி, எனக்கு கைத்து திருப்பவே முடியாது. இப்போ எவ்வளோ பெட்ரு, 80% சூப்பராக இருக்குது. இப்போ நான் தேர்ட் செக்ஷன் வந்திருக்கேன். இப்போது 90% எனக்கு சுத்தமாக எந்த வலியும் எனக்கு கால் வலி சுத்தமாக நின்றுச்சு. 100% நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் 50% தான். அதுவும் இன்னும் ரெண்டு செக்ஷன் வந்தால் அதுவும் கியூர் ஆகிடும். கழுத்து தான் எனக்கு திருப்பவே முடியாது. மொபைல் பார்க்க முடியாது, டிவி பார்க்க முடியாது. இப்போ எவ்வளவோ 80% சரியாயிடுச்சு எனக்கு 3 செக்ஷனில். எனக்கு ஃபஸ்ட் செக்ஷன்லேயே 80% சரியாயிடுச்சு. இப்போ ஓகே, பரவாயில்ல, ஓப்பு வந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட் செக்ஷன்லேயே ஓப்பு வந்துச்சு. வேறு எங்கேயுமே நம்பிக்கை இல்லை எனக்கு. எங்கே போயும் நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவு பண்ணிட்டேன். நான் ஒரு வருஷத்தில் எனக்கு ஒரு 2 lakhs கிட்ட செலவாயிடுச்சு. எனக்கு எவ்வளவோ போயிட்டேன். நான் ஓசோன் தெரப்பி கூட எடுத்ததில் ஒரு செக்ஷன் 5,000 to 1 day எடுத்தேன். 4 செக்ஷன் எடுத்தேன், 20,000 கட்டினேன். அப்போ கூட செட் ஆகலை எனக்கு. அவங்களும் ஒரு ஓப்பு கொடுத்தாங்க, சரியாயிடும்ட்டு. சரி சார் சிபி சாரும் அதே தான் சொன்னார். சரி ஓப்பு கொடுக்குறாரு நம்பலான்ட்டு தான் நம்பி வந்தேன் நான். எனக்கு நம்பிக்கைக்கு எனக்கு பலன் கிடச்சிச்சு. அதெல்லாம் ஒரு பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு நான் கோயிலுக்கும் போனதில்லை. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டது தான் இல்லை நான். ஆனால் இங்கே வந்து பார்த்ததில்ல, இவர் கடவுள் தான், தெய்வம் தான் இவர். இல்லை சார், உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வீடியோ கோர்ஸ்னு சொல்ல, ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு நான் எவ்வளோ நாள் அழுதுருக்கேன், நைட்டில் தூங்க முடியாத அழுதுருக்கேன். நான் வீட்டுக்கு ஒரே பையன்தான். நான் வெளியில் போனால் தான் என் குடும்பம் ரன் ஆகும். அப்பா அம்மா மட்டும்தான், நான் தான் பார்த்துக்கணும். நான் வேலைக்கு போய் 1 வருஷம் ஆகுது. அவங்க நகை வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வலியை வச்சு மற்ற டாக்டருங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எங்கள் வலியை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட வந்தேன், ஃபீஸும் கம்மி. இது குறைஞ்ச டியூரேஷன்லேயே எனக்கு வலி போயிடுச்சு, எவ்வளோ போயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட் செக்ஷன்லேயே எனக்கு ஓப்பு வந்துச்சு. ஓகே பரவாயில்ல, நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கோம், எனக்கு நிம்மதியாக இருக்குன்ட்டு. வீட்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் சிரிச்சா மாதிரி தான் இருக்கு மூஞ்சி. எங்கே போயிட்டு வந்தாலும் அழுவாங்க, உனக்கு சரியாகலையே, என்ன தான் பிரச்சனை அப்படின்ட்டு. எவ்வளோ பிரச்சனை. இதனால எனக்கு கல்யாணம் ஆகலை சார் இன்னும். இந்த வலியாலையும் சரி, வீட்டில் கஷ்டம் எல்லாமே. இதனால் எனக்கு 33 ஏஜ் ஆகுது. எனக்கு எதுவுமே நடக்கலை, நல்லதே நடக்கலை எனக்கு இந்த வலியால். ஆனால் உங்களால் இனிமே வரது நல்லது மட்டும்தான் வரும். எனக்கு வலி குறைஞ்சாலே போதும்ட்டு. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஓப்பு இல்லாமல் தான் சார் வந்தேன். ஆனால் நான் வீட்டுக்கு போயிட்டு 10 days கழிச்சு திருப்பி வரும்போது தான் ஓகே பரவாயில்ல, இது என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு நானும் யோசித்தேன். அவங்கவுங்க மாத்திரை கொடுக்குறாங்க, ஊசி கொடுக்குறாங்க, அதுலேயே சரியாகலையே. இவர் என்னடா எக்ஸசைஸ் சொல்கிறாரு, ஏதோ அலைன்மெண்ட் மாத்துறாரு, எப்படி சரியாகும், இந்த செருப்பு போட்டு வந்தால் எப்படி சரியாகும் தான் நானும் யோசித்தேன் எல்லாருமேயும். சரி, உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ ரிவ்யூ பார்த்தேன், டவுட் தான் எனக்கு. எவ்வளோ டாக்டர் பார்த்துட்டேன்ல, ஓப்பு இல்லை. சரி, நம்பிக்கை இல்லாமல் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு. போய் பார்த்ததுல கூகுள் ரிவ்யூவில் பார்க்கும்போது எல்லாம் 5 star தான் கொடுத்துருந்தாங்க. தெய்வம் கடவுள் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, எல்லாரும் வீடியோல தான் கொடுக்குது தானே அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், எல்லாத்துலையும் நல்ல ரிவ்யூ தான் வந்து. சரி ஓகே, போய் தான் பார்ப்போன்ட்டு வந்து பார்த்தேன். சரி வந்து பார்த்ததுல ஓகே பெட்டரா இருக்கு. நம்பிக்கையில வந்தீங்க இல்லைங்களா? ஆமா சார், நம்பிக்கையெல்லாம் வந்தாலும் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்திருக்கு வரும்போது. அதுவும் இங்க வந்து நீங்க அந்த புரிஞ்சுக்கிட்டது, இதை ஃபாலோ சரியாயிடுன்னு ஒரு நம்பிக்கையில வந்தேன். ஆனா உள்ள வந்தவனையுமே நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. சரி ஓகே, ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரியே இல்லை, ஏதோ கேரளா மாரி இருக்கு, வீடு செட்டப் மாரி இருக்கு, நல்லா இருக்கு. உள்ள வந்தவனையும் நல்லா பேசினாங்க, சிஸ்டர்ஸும் சரி எல்லாருமே. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்றதுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஓபன் அப் ஆகணும். ஆமா சார், ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான். நான் போனேன்னா என்ன பேசவே விட மாட்டாங்க எந்த டாக்டருமே. ஆனா நீங்க என்ன 1/2 hour பேச விட்டீங்க. நான் அன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் நாள் கூட என் பெயின் உங்ககிட்ட எல்லாமே கிளியரா சொன்னேன். எங்கெங்க போனேன், எங்கெங்க போயிட்டு வந்தேன், எந்த டாக்டர் எப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்ககிட்ட வீடியோல இருந்து போட்டோல இருந்து எல்லாமே காட்டினேன். ஆனா நீங்க பொறுமையா கேட்டீங்க, அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட பிடிச்சது அந்த பொறுமை தான். ஆமா, யாருமே கண்டுபிடிச்சு சொல்லல. உங்களுக்கு எதுவுமே இல்ல, செதை பிடிப்பு தான், லைட்டா செதை பிடிச்சிட்டு இருக்கு, டைட்டா இருக்குன்னு தான் சொன்னாங்களா கண்டி. இந்த அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குன்னு யாருமே சொல்லல. அந்த ஓசோன் தெரப்பின்ட்டு போன ஒரு டாக்டர்டா, அவர் என்ன சொன்னாருன்னா எல்லாமே கரெக்டா இருக்குது, உங்களுக்கு டைட்டா இருக்குது, அந்த இதுவை மட்டும் எடுத்துட்டா சரியா போயிடும், அந்த ரூட்டை கண்டுபிடிக்கிறேன்ட்டு. நான் 20,000 கட்டினேன். 20,000 கட்டிட்டு தலையை சொல்லிடுறாரு, உனக்கு என்னதான் பிரச்சனைன்ட்டு.
எங்களுக்கு பிரச்சனைன்ட்டு தான் உங்ககிட்ட வந்தோம். அந்த பிரச்சனையே அவர் கண்டுபிடிக்கல. இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன் அப்படின்றாரு. 20,000 வேஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. சரி அங்க ஓப்போ போயிடுச்சுன்ட்டு லாஸ்ட் ஓப்போ தான் வீடியோ பார்த்தேன். ஆமா சார், அது நல்லதா போச்சு எனக்கு. இந்த 20,000 போயிடுச்சு. நான் இன்னும் 20 செக்ஷன் சொல்லியிருந்தாரு எனக்கு. நான் எங்க போயிருக்குது. அதனால சரி இந்த லாஸ்ட் ஆப்ஷனா ஐதுக்குனே தான் சார் பார்த்தேன். உங்க வீடியோ ஐதுக்குனே தான் பார்த்தேன். நான் ஓப்பனா சொல்றேன், நான் ஐதுக்குனே தான் பார்த்தேன். நான் ரொம்ப அழுவேன். நான் ஐதுக்குனே தான் பார்த்தேன். ஏன்னா வீட்டுல கஷ்டம். நான் ஒரு ஆள் தான், அப்பா அம்மாவுக்கு நான் தான் பாத்துக்கணும். சரி அதனால நான் ஐதுக்குனே தான் பார்த்தேன். அந்த கடவுள் தெய்வா என்னன்னு தெரியல, உங்க மூஞ்சி காட்டாரு. ஓகேங்களா? ஆனா எனக்கு நம்பிக்கை இல்லாம நிறைய இந்த இது கூகுள் ரிவ்யூல பார்த்தேன். எல்லாத்துலயுமே பார்த்துட்டேன். நான் எல்லாத்தையுமே பார்த்ததுல நல்ல ரெஸ்பான்ஸ் தான். ஒரே ஒரு பேட் கமெண்ட் கூட இல்லை. அதனாலதான் சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வந்தேன். என்ன ஒண்ணுன்னா இந்த இது செலிபிரிட்டியை வச்சு இது பண்றாங்க, ப்ரொமோட் பண்றாங்க. அதுதான் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு எனக்கு. அதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிட்டு பண்ற ட்ரீட்மெண்ட் வீடியோ பண்றது இல்ல. அந்த ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் ஆகுன்றாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் அந்த அலைன்மெண்ட் மாத்திர மாதிரி உடைக்கிற மாதிரி சொடக்க உடைக்கிற மாதிரி. நேர்ல போய் கேட்கறோம், சொடக்க உடைக்கிற இடம் இது கிடையாது அப்படின்றாங்க. ஆனா நீங்க கரெக்டா பண்றீங்க. கரெக்டா அந்த அலைன்மெண்ட் மாத்தணும். ஒண்ணுமே எனக்கு சுத்தமா சரியாயிடுச்சு. சூப்பரா இருக்குது இப்போ. பாருங்க நெக்ஸ்ட் செஷன் வரும்போது இந்த பெயின்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே சார், சொன்ன மாதிரி இனிமேல் எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.